எல்லாத்துக்கும் காலை வணக்கங்க. நேத்து நான் குடுத்த லெவல்ஸ் மார்க்கெட்ல எப்படி வொர்க் ஆச்சுன்னு சின்ன அப்டேஷன் சார். 25,840க்கு நேத்து காலையில நிஃப்டி ஓப்பன் ஆச்சு சார். ஹை பார்த்தீங்கன்னா 25,940.60. லோ பார்த்தீங்கன்னா சார் 25,623 லோ. நம்மோட லெவல் பார்த்தீங்கன்னா சார் 25,780 பிரேக் பண்ணா டவுன் சொல்லியிருந்தேன். மார்க்கெட் 25,623 போயிருக்கு. 157 பாயிண்ட் சார் நேத்து நிஃப்டி டவுன் ஆயிருக்கு. பட் நம்மளோட பேஸ் பார்த்தீங்கன்னா சார் மேக்ஸிமம் ஒரு 40 பாயிண்ட் நிஃப்டி எடுத்தா ஓகே. இது என்னோட பேஸ் சார். நான் குடுக்குற லெவல்ஸோட பொசிஷன். அது ஹை எல்லா நாளும் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது சார். இதே மாரி வரும்னு எதிர்பார்க்க முடியாது. பட் நேத்து மார்க்கெட் போயிடுச்சுங்கிறதுக்காக நம்ம ஒரு நாள் வருது. அடுத்த நாள் ஒரு 80 பாயிண்ட் போச்சுன்னா வரலாம் அப்படின்னு இல்ல சார். நார்மலா நிஃப்டி பொறுத்தவரை 40 பாயிண்ட் கேப்சர் பண்ணலாம் சார். செகண்ட் பார்த்தீங்கன்னா சார் பேங்க் நிஃப்டி 59,558.15க்கு ஓப்பன் ஆயிருக்கு. ஹை பார்த்தீங்கன்னா 59,739.65. லோ பார்த்தீங்கன்னா சார் 59,154.20. நம்மளோட லோ லெவல் பார்த்தீங்கன்னா சார் 59,460 பிரேக் பண்ண டவுன் சொல்லியிருந்தேன். மேக்ஸிமம் லோ பார்த்தீங்கன்னா 59,154.20 போயிருக்கு. 306 பாயிண்ட் சார். இது பேங்க் நிஃப்டி பொறுத்தவரை லாஸ்ட் வீக்ல பார்த்தீங்கன்னா நேத்து நல்லா ஒர்க் ஆயிருக்கு சார். பேங்க் நிஃப்டி பொறுத்தவரையில ஒரு 100லிருந்து 200 பாயிண்ட் நார்மலா நம்ம கேட்ச் பண்ணலாம். 306 பாயிண்ட் இருக்கு. ஓகே நேத்து குட் சார். சென்செக்ஸ் பொறுத்தளவுல மார்க்கெட் ஓப்பன் ஆனது 84,22.9. ஹை பார்த்தீங்கன்னா 84,406.2. லோ பார்த்தீங்கன்னா சார் 83,402. அப்ப நம்மோட லெவல் பார்த்தீங்கன்னா சார் 83,870 பிரேக் பண்ண லோன்னு சொல்லியிருந்தேன். மேக்ஸிமம் லோ பார்த்தீங்கன்னா 83,402.28 போயிருக்கு. 468 பாயிண்ட் சார். சென்செக்ஸ் பொறுத்தளவுல 200 பாயிண்ட் கேப்சர் பண்ணலாம் சார். இது நார்மல் நடக்கக்கூடியது. நேத்து மார்க்கெட்ல எல்லாமே நல்லா குட்டா போயிருக்கு. நிஃப்டி 157 பாயிண்ட், பேங்க் நிஃப்டி 306, சென்செக்ஸ் 468. இது ஓகே சார். நான் மண்டேவோட லெவல் தர்றேன். அதுக்கு முன்னாடி சேனல தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சார். பெல் பட்டன கிளிக் பண்ணுங்க. நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு அப்பதான் சார் ரீச் ஆகும். இது டைம் டிலே கிடைச்சா உங்களுக்கு யூஸ் இல்ல. உங்களுக்கு சொல்ல வேண்டியது உங்களுக்கு எல்லாமே தெரியும். அந்த டைம் ரீச் ஆனா மட்டும் தான் யூஸ். அப்பதான் சார் நான் குடுக்கக்கூடியது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. நான் குடுக்கக்கூடிய மோட்டிவேஷன் பார்த்தீங்கன்னா, ஒன்லி லேர்னிங் எஜுகேஷன் பர்ப்பஸ் ஓனா அனலைஸ் பண்ணுங்க. என்னோட லெவலிங் கம்பேரிசன் பாருங்க. மண்டேவோட லெவல் சார். நிஃப்டி பொறுத்தவரையில 25,880 பிரேக் பண்ணா அப் சைடு, 25,560 பிரேக் பண்ணா டவுன் சைடு. நேத்தைய மார்க்கெட் க்ளோஸ் பார்த்தீங்கன்னா 25,683.30ங்க. பேங்க் நிஃப்டி பொறுத்தளவுக்கு நேத்து க்ளோஸ் ஆனது 59,251. 59,604 பிரேக் பண்ண அப் சைடு. 59,021 பிரேக் பண்ண டவுன் சைடு. சென்செக்ஸ் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் க்ளோஸ் ஆனது 83,576.24ங்க. 84,186 பிரேக் பண்ண அப் சைடு. 83,180 பிரேக் பண்ண டவுன் சைடு. இது சென்செக்ஸோட பொசிஷன் சார். மண்டே பார்க்கலாம் சார் எப்படி மார்க்கெட் வொர்க் ஆகுது. யாரும் மார்க்கெட் அப்படி இப்படி போகணும் ஓவரா நம்ம பண்ண முடியாது. ஒரு சஜஷன் தான் சார். மார்க்கெட் என்னோட கணிப்பு மார்க்கெட் அகைன் இன்னும் கொஞ்சம் கீழ டவுன் ஆகும். டவுன் ஆயி தான் சார் திரும்ப போகும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க பார்ப்போம். வீக்லி அப்டேஷன் ஏதாவது சேஞ்சஸ் ஏன்னா இப்ப டவுன்ல தான் இருக்கு. இன்னும் அப் சைடுக்கு டேர்ன் ஆகல. அப்படி ஆச்சுன்னா வீக்லி அப்டேஷன் உங்களுக்கு குடுக்குறேன். இந்த ட்ரேடிங் பத்தி உங்களுக்கு ஒரு வீடியோ கண்டிப்பா நாளைக்கு நான் ரிலீஸ் பண்றேன் சார். எந்த சேஞ்சஸும் இல்ல. மண்டே ஈவினிங் மீட் பண்ணலாம் சார். தேங்க் யூ.